பென் சீரிஸ்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு வில்லன், ஆம்னிட்ரிக்ஸை யூஸ் பண்ண ஒரு வில்லன். அது மட்டும் இல்லாமல் நம்ம பென்னோடைய ரைவல் அப்படின்னு சொல்லப்படுற ஆல்பிடோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? ஆல்பிடோ இவர் ஒரு கேல்வன் ஸ்பீஷஸை சேர்ந்த ஒரு பர்சன். அதாவது நம்ம ஆஸ்மித் இருக்கார் இல்லையா, அவருடைய ஸ்பீஷஸை சேர்ந்த ஒருத்தர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர் ஆஸ்மித்தோடைய ஒரு அசிஸ்டண்ட்டாகவும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் ரொம்பவே ஒரு இன்டெலிஜென்ட், நம்ம ஆஸ்மித் மாதிரியே. ஆஸ்மித் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு இன்டெலிஜென்ட் தான். நம்ம ஆஸ்மித் உருவாக்கின ஒரு விஷயம் தான் கேல்வன் மெக்காமாஃப். அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அப்கிரேட் ஏலியன் ஸ்பீஷஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பீஷஸை உருவாக்குனதே நம்ம ஆஸ்மித் தான். அப்படி உருவாக்கின ஸ்பீஷஸில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கும். அந்த பாதிக்கப்பட்ட பீஸ் தான் நம்ம மால்வேர். என்னையும் எப்படியாவது மற்றவங்கள மாதிரி மாற்றிடுங்க அப்படின்ற மாதிரி ஆஸ்மித் கிட்ட வந்து மால்வேர் கெஞ்ச, ஆஸ்மித் வந்து உன்னையும் அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஆல்பிடோ அவசரப்பட்டு வளரிடுவான். உன்னை சரி பண்ணுறதுக்கான ஒரு டிவைஸ் இருக்கு, அதுதான் ஆஸ்மித் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. இதை தெரிஞ்சோடனே மால்வேர் என்ன பண்ணுறான், நீ தான் இவ்வளோ பேசுறியே, நீயே என்ன சரி பண்ணி விட்டுரு அப்படின்ட்டு அந்த டிவைஸையும் ஆல்பிடோவையும் அங்கேருந்து கடத்தி கூட்டிகிட்டு போயிட்டு கேல்வனுடைய மூணான கேல்வன் 2 அப்படின்ற இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு ஆக்டிவேட் பண்ண வச்சிருவான். அந்த இடத்துல அதுலேருந்து வந்த பவர்னால மால்வேருக்கு ரொம்பவே பவர் கிடைக்கும். அந்த அப்கிரேட் ஸ்பீஷஸ்லேயே மால்வேர் தான் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பீயிங் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப பவர் வந்தனால மார்வல் ரொம்ப கெட்டவனாகவும் மாறிடுவான். அப்படி கெட்டவனாக மாறின மால்வேர் ஆஸ்மித் அழிக்கிறதுக்காக வருவான். அந்த டைமில் நம்ம எப்படியோ போராடி நம்ம பென்னு மால்வேரை டிஃபீட் பண்ணியிருப்பாரு. அப்படி டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா ஆஸ்மித் என்ன பண்ணுவார்னா, மால்வேரையும் ஆல்பிடோவையும் அங்கேயும் தூக்கிட்டு வந்துடுவாரு. அதுக்கப்புறமா போயிட்டு இதுக்கப்புறம் எதுவும் வளராதே அப்படின்னு கூட வச்சிருந்த ஆல்பிடோ கொஞ்ச நாள் கழிச்சு என்னடானா, இவனுடைய ஆக்டிவிட்டி எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பி விட்டுருவாரு. அப்படி கூப்பிட்டு வந்த ஆல்பிடோவை கூட வச்சிருந்திருப்பாரு. ஆனால் என்ன, ஆல்பிடோவுக்கு பென் கிட்ட இந்த ஆம்னிட்ரிக்ஸ் மேலே ஒரு கண்ணு வந்துடும். இதனால ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஹியூமன்ஸுக்கு அறிவே கிடையாது. அவங்கள மாதிரி ஒரு ஜீவராசி கிட்ட எதுக்கு ஆம்னிட்ரிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, என்கிட்ட கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அப்படி இல்லைனா எனக்காக ஒன்று செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஆஸ்மித் கட் அண்ட் ரைட்டாக ஒரே ஒரு ஆம்னிட்ரிக்ஸ் தான் இருக்கணும், அது பென் கிட்ட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சு விட்டுருப்பாப்ல. இதை கேட்ட ஆல்பிடோ அதிலிருந்து ஆம்னிட்ரிக்ஸை உருவாக்க ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருப்பான் ஒரு சில வருஷங்களா. அதுக்கப்புறமா ஆம்னிட்ரிக்ஸை உருவாக்கிட்டு பென்னை தேடி வந்திருப்பான். ஏன்டா பென்னை தேடி வந்தான் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தலைவன் ஆம்னிட்ரிக்ஸை உருவாக்கியிருப்பான். ஆனால் என்னன்னா, ஆம்னிட்ரிக்ஸை அப்படியே ஆம்னிட்ரிக்ஸ் மாதிரியே ஒன்று உருவாக்கியிருப்பான். தலைவன் ஆம்னிட்ரிக்ஸை உருவாக்குனது தப்பு இல்லை, ஆனால் ஒரிஜினல் ஆம்னிட்ரிக்ஸோடைய அப்படியே டிக்டோவாக ஒன்று உருவாக்குனதுனால, அப்படி ரெண்டு ஆம்னிட்ரிக்ஸும் லிங்க் ஆனதுனால ஒரிஜினல் ஆம்னிட்ரிக்ஸோட யூசரான பென்னோடைய டிஎன்ஏவை அப்படியே காப்பி பண்ணி நம்ம ஆல்பிடோவுக்கு பென்னோடைய உருவத்தை கொடுத்துரும். அதனால தான் ஆல்பிடோ பென்னை தேடி வந்துகிட்டு இருப்பான். எப்படியாவது ஒரிஜினல் ஆம்னிட்ரிக்ஸ் கிடைச்சிட்டா நம்ம நார்மல் ஃபார்ம் மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி எப்படியோ பென்னை தேடி கண்டுபிடிச்சி பென்னு கூட ஒரு ஃபைட்டை போட்டு முடிக்கும் போது ரெண்டு ஆம்னிட்ரிக்ஸும் ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்க் ஆகும். அப்படி ஆகும்போது பென்னோடைய ஆம்னிட்ரிக்ஸும் ஆல்பிடோவோட ஆம்னிட்ரிக்ஸும் இன்டர்லிங்க் ஆனதுனால ஆல்பிடோவுக்கு ரெட் கலர், அதாவது ரைவல் ஃபார்முக்கு மாறிடுவான். இதுக்கப்புறமா தான் ஆல்பிடோவையும் பென்னையும் டிஃபரன்சியேஷனே பண்ண முடியும். அது வரைக்கும் ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்திருப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஆஸ்மித் அந்த இடத்துக்கு வந்து ஆல்பிடோ கையில் இருக்க ஆம்னிட்ரிக்ஸை பிடிங்கிட்டு போயிட்டு ஆல்பிடோவையும் தூக்கி ஜெயிலில் போட்டிருப்பாங்க. இந்த விஷயத்தை எப்படியோ வில்காக்ஸ் ஸ்மெல் பண்ணிட்டு ஆல்பிடோவை போயிட்டு அந்த பிரிசன்லேருந்து ரிலீஸ் பண்ணிடுவான். ரிலீஸ் பண்ணிட்டு எனக்கு ஆம்னிட்ரிக்ஸ் வேணாம், எனக்கு பென்னோட உயிர் தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஏமாத்திட்டு ஆஸ்மித் உருவாக்கிக்கிட்டு இருந்த, அதாவது முழுசாவே உருவாகாத அல்டிமேட்ரிக்ஸை போயிட்டு திருடிட்டு வந்துடுவான் ஆல்பிடோ. வில்காக்ஸோடைய பேச்சை எப்படியோ ஒரு வழியா ஆல்பிடோ பென்னை டிஃபீட் பண்ணி ஆம்னிட்ரிக்ஸை வாங்கிடுவான். ஆனால் அந்த ஆம்னிட்ரிக்ஸை வில்காக்ஸ் எடுத்துப்பான். எடுத்துக்கிறதுக்கு அப்புறம் சும்மா இல்லாமல் ஆல்பிடோவை அட்டாக் பண்ணி ஆல்பிடோவையும் லாக் பண்ணி வச்சிரும். அதுக்கப்புறமா நம்ம பென்னு வில்காக்ஸ் கிட்ட இருந்த ஒரிஜினல் ஆம்னிட்ரிக்ஸை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு ஆல்பிடோ கிட்ட இருந்த அல்டிமேட்ரிக்ஸ் ஆட்டி போட்டுப்பாரு. அதுக்கப்புறம் ஆல்பிடோ கிட்ட ஆம்னிட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது. கொஞ்ச நாளைக்கு ஆம்னிட்ரிக்ஸ் இல்லாமல் நம்மளோட ஹியூமன் ஃபார்முக்கு எப்படி மாறுறது அப்படின்னு தேடிட்டு சவுண்ட் வேவ் பாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருப்பான். உருவாக்கிட்டு இருப்பான். அந்த சவுண்ட் வேவ் பாம்பை உருவாக்குறதுக்காக ஒரு மேஜிக் ஷோ மாதிரிலாம் வச்சு நடத்தி, அந்த ஷோவை நடத்துறதுக்காக பென்டனுடைய ஆம்னிட்ரிக்ஸில் இருக்க ஏலியன்ஸோடைய ஸ்பீஷஸில் கொஞ்சம் வீக்காக இருக்கும் தெரியுமா, மொக்கையாக இருக்க ஏலியன்ஸ்லாம் பிடிச்சி கூப்பிட்டு வந்து ஷோ நடத்திக்கிட்டு இருப்பான். பென்னு அந்த ஷோவோட எண்டில் வந்து இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காத, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷோவெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லவும் ஆல்பிடோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுவான். ஏன்னா அவனுடைய அந்த சவுண்ட் வேவ் பாம் ரெடி ஆகிருக்கும். அதை ஆக்டிவேட் பண்ணலான்னு போகும்போது நம்ம ஹியூமங்கஸ் ஒரு ஏலியன் இருக்கு இல்லையா, அதோடைய ஸ்பீஷஸ் சேர்ந்த ஒரு ஏலியனை நம்ம ஆல்பிடோ ஃப்ரெண்டாக வச்சுருந்துருப்பான். அந்த பைப்பில் சும்மா இல்லாமல் எங்கே ஆல்பிடோ மறுபடியும் அவனுடைய நார்மல் ஃபார்ம் மாறிட்டா இங்கேருந்து போயிடுவானே அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் பென்னிக்கிட்ட போயிட்டு அவன் ஒரு பாம் கிரியேட் பண்ணுறான். அந்த பாம் மட்டும் பிளாஸ்ட் ஆச்சுன்னா இருக்க எல்லாருமே பென்டனுடைய க்ளோனாக மாறிடுவாங்கன்னு போய் சொல்லி ஏமாற்றி நம்ப வச்சிருவான். பென்னும் அவன் பேச்சை நம்பி போயிட்டு ஆல்பிடோவை தடுத்து நிப்பாட்டுன்னு சொல்லி அந்த பீம்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அல்டிமேட்ரிக்ஸோடைய ரேடியேஷனால அந்த மிஷின் ரொம்ப கொலாப்ஸ் ஆகி வெடிச்சிரும். வெடிச்சதுக்கப்புறம் எப்படியோ ஆல்பிடோ தன்னோட ஃபார்முக்கு மாறிடுவார், அதாவது கேலன் ஃபார்ம் மாறிடுவார். ஆனால் அந்த ஃபார்மில் அவரால் ஸ்டேபிளாக இருக்க முடியாது. சத்திய சோதனை. அது வரைக்கும் அந்த மனுஷன் நல்ல மனுஷனாக தான்டா இருந்தான். இதுக்கப்புறமா தான்டா அவன் வில்லனாகவே மாறி இருக்கான்.
அதுக்கப்புறமா நம்ம ஆஸ்மித் திருப்பி அவன் மறுபடியும் ஒரு பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. அப்படி ஜெயிலுக்கு போன ஆல்பிடோவை அதுக்கப்புறமா நம்ம ஷோ பண்ணது ஆம்னிவர்ஸ் சீரிஸில் தான். ஆம்னிவர்ஸ் சீரிஸில் கைபர் கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு பென்னு எப்படா இந்த ஜெயிலில் கேன்டீன் டியூட்டி பார்ப்பான் அப்படின்னு வெயிட் பண்ணி கரெக்டாக அந்த டைம் வரும்போது பென்னை கடத்தி உள்ளே வச்சுட்டு இவர் பென்னா மாதிரி வெளில வந்திருப்பாரு. டவுட்டே வரக்கூடாதுன்றதுக்காக லென்ஸு ஹேர் ஸ்டைலுன்னு எல்லாத்தையும் பக்காவாக பென்னு மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருப்பாரு. கூட இருந்த ரூக்கு பைலாலே கண்டுபிடிச்சிருக்க முடியாது கூட இருக்கிறது பென்னு கிடையாது ஆல்பிடோ அப்படின்றது. இது எப்பறம் முடிஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் கையில் ஆம்னிட்ரிக்ஸ் மாதிரியே ஒரு கேஜெட் வச்சிருப்பாரு. ஆனால் அது ஆம்னிட்ரிக்ஸ் கிடையாது. அது என்ன அப்படின்னா இவரை ஹியூமன் ஃபார்ம்லேயே வச்சிருக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் பென்னு மாதிரியே வச்சிருக்கிறதுக்கு ஒரு ஸ்டெபிலைசர் மாதிரி அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்ஸ்பெக்டர் 13 அப்படின்னு ஒரு மனுஷன் இருந்தார். அந்த மனுஷகிட்ட பாலிமர் கிறிஸ்டல் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. பார்க்க ரெட் கலரில் சின்ன ஜெம்ஸ் முட்டாய் மாதிரி இருக்கும். அதை அவர்கிட்ட இருந்து ஆட்டையை போடுறதுக்காக தான் ரூக்கு கூட பென்னு மாதிரி சுற்றிட்டு இருந்திருப்பாரு. ஒரு கட்டத்தில் அவரை பார்த்ததுக்கு அப்புறமா அதை ஆட்டையும் போட்டிருப்பாரு. அந்த பாலிமர் கிறிஸ்டல் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா ஆல்பிடோவை அல்டிமேட் ஃபார்முக்கு மாறுறதுக்கு. அண்ட் அந்த இடத்துல தான் அதுக்கப்புறமா தான் நம்ம ஆல்பிடோ கிட்ட 4 புது அல்டிமேட் ஃபார்ம்ஸ் கிடைச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அங்கே நடந்த ஃபைட்டில் நம்ம ஆல்பிடோ தோக்கிற கண்டிஷனில் இருந்திருப்பாரு. அந்த டைமில் கைபரோட ஹெல்ப் மூலியமாக அங்கேயும் தப்பிச்சு போயிட்டு அதுக்கப்புறமா கேல்வனிக் பிளானட்டுக்கே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நம்ம ஆஸ்மித்தை அங்கேருந்து கடத்திருப்பாரு. கடத்தி செரிப்ரல் வார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இன்வென்ஷனை கண்டுபிடிச்சி வச்சிருப்பாரு. அந்த இன்வென்ஷன் எதுக்காக அப்படின்னா நம்ம ஆஸ்மித்தோடைய பிரெயினில் இருக்க மொத்த டேட்டாஸையும் எரேஸ் பண்ணுறதுக்காகவும் அந்த எரேஸ் பண்ண டேட்டாஸை இவருடைய மண்டக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காகவும் அந்த எபிசோடில் நமக்கு 2 புது விஷயத்தை காமிச்சிருப்பாங்க. அதுதான் ஒன்று அல்டிமேட் கிரே மேட்டர் ஃபார்மையும் இன்னொன்று நம்ம பென்னு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண அட்டாமிக்ஸ் ஃபார்மையும். எப்படியோ ஃபைனலாக பென்னு மறுபடியும் அந்த இடத்துல அந்த லிவரை பிடிச்சி இழுத்து எப்படியோ செரிப்ரல் வார்டெக்ஸை வேலை செய்ய விடாமல் பண்ணி மறுபடியும் ஆல்பிடோவை நார்மல் பென்னோடைய ஃபார்முக்கு மாற்றி விட்டுட்டு அண்ட் அகெயின் ஆஸ்மித்தை அந்த இடத்துலேருந்து காப்பாற்றிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல தான் நம்ம ஆஸ்மித்தை நினைவு திரும்பினதுக்கப்புறம் ஆல்பிடோ இதுக்கு மேலே இதே மாதிரி விட்டால் சும்மா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆம்னிட்ரிக்ஸில் அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த டைமில் யூஸ் பண்ணிட்டு இருந்த அல்டிமேட்ரிக்ஸில் சில கோளாறுகளை ஏற்படுத்தி இவர் பென்னு ஃபார்மில் மட்டும் இல்லாமல் சின்ன வயசு 11 வயசில் இருக்க பென்னோடைய ஃபார்மில் ஸ்டக்காக வச்சுருப்பாரு. ஆல்பிடோ ஒவ்வொரு தடவை போராடுறதுமே அவருடைய நார்மல் ஃபார்முக்கு மாறணும் அப்படின்றது தான். ஆனால் இவருடைய நேரமாக என்னன்னு தெரியாது மறுபடியும் இவரை பென்டனுடைய ஃபார்முக்கே கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம சின்ன பென்னாக மாறின ஆல்பிடோ மன உடச்சலில் சுற்றிக்கிட்டு இருந்த டைமில் தான் இயானும் வில்கேக்ஸும் சேர்ந்து மொத்த பென்டனையுமே அழிக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் நம்ம ஆல்பிடோவையும் கூட்டு அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. அதாவது அந்த வாசிய பென் அப்படின்ற எபிசோடில் நம்ம நோ வாட்ச் இருக்க பென் எபிசோடில். அதுக்கப்புறமா ஆல்பிடோ எங்கடா போனாரு அப்படின்னு பார்த்தோம்னா மறுபடியும் வில்கேக்ஸ் கூட ஒரு கூட்டணி சேர்ந்துக்கிட்டு மொத்த கேல்வன் பிளானட்டே அழிச்சிடலாம் முக்கியமாக ஆஸ்மித் அழிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஆல்பிடோ ஒரு பெரிய முயற்சியோடு வந்திருப்பாரு. அந்த டைமில் பென் கூட இருந்தது தான் ஸ்கர்ட். அந்த எபிசோட்லேருந்து தான் ஸ்கர்டுக்கும் பென்னுக்கும் ஒரு நல்ல பாண்டிங் உண்டாகும். ஆனால் அந்த எபிசோடில் தான் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு ஃபார்மை ஆல்பிடோ எடுத்திருப்பார். என்னடா ஃபார்மு அப்படின்னு கேட்டோன்னா அல்டிமேட் ராத்தா சேஞ்ச் ஆகிருப்பார். அண்ட் வழக்கம் போல் அந்த எபிசோடோட எண்ட்லேயும் ஆல்பிடோ தோற்று போகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த தடவை ஆஸ்மித் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீ ஆம்னிட்ரிக்ஸை விட்டு வச்சா தானே இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் இருக்க அந்த அல்டிமேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா அதில் இதுக்கப்புறம் நீ ஏலியனாக சேஞ்சே ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்சை டிசேபிள் பண்ணிடுவார். அதுக்கப்புறமா ஆல்பிடோ ஒரு எடிபுடி வேலைக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. ஒருவேளை இந்த ஸ்டோரி நீங்கள் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பார்த்த ஒரு பர்சனாக இருந்தால் உங்களுக்கு ஆல்பிடோ நல்லவன் தோணுதா கெட்டவன் தோணுதான்னு கமெண்ட் சொல்லிட்டு போங்க. அண்ட் இதே மாதிரி மோர் பென்டென் வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறேங்க.